வெல்கம் டு பென்ட்ரை ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இன் ஸ்பெசிஃபிக் அப்பாயின்மெண்ட்ஸ், நியமனங்கள் பற்றி. சரியா? எந்த மந்த்லேருந்துன்னா அக்டோபர் 2019 அக்டோபர் 2020 வரைக்கும். சரியா? இது நம்ம கிளாஸில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். நம்ம இன்னைக்கு எம்சிக்யூஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த 12 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 146 எம்சிக்யூஸ் இருக்குது. நம்ம போன மாதத்துலேருந்தே ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கோம். ரெண்டாக பிரித்து வச்சுருக்கோம். அக்டோபர் டு ஏப்ரல் 2020 ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பேஜ் நம்பர் 16. மே 20லேருந்து அக்டோபர் 20 வரைக்கும் பேஜ் நம்பர் 3லேருந்து 15 வரைக்கும் இருக்கும். சரியாங்க? ஏன் இதை நம்ம பண்ணுறோன்னா, மே டு அக்டோபர் அப்படியே நவம்பர் டிசம்பர் அப்படியே அதே போதும். சரியா? பட் ஃபார் சேஃபர் சைடு நம்ம நீங்கள் அந்த அக்டோபர் டு ஏப்ரல் பார்த்துக்குங்க. சரியா? புரியுதாங்க? அதாவது விட்டுற சொல்ல நான் ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒஸ்ட் கேஸ் அதுலேருந்து வந்துருச்சுன்னா, ஏன்னா இது இனிமேட்டு வரப்போகிறது ஒன் ஷாட் எக்ஸாம் எதுவும் கிடையாது டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும். எனக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தான். அதில் ஒரு 2-3 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் அங்கேருந்து எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி கான்ஸ்டபிள், சரியா, அதெல்லாம் வந்து ஒன் ஷாட் எக்ஸாம். அதுக்கெலாம் ஆர்ஆர்பி என்டிபிசி, அது ஆர்ஆர்பி என்டிபிசி 2 ஸ்டேஜ் இருக்குது. பட் இருந்தாலும் அது ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம ஒரு கொஸ்டின்லேயே வந்து வேலை போயிடும். அதனால் வந்து நீங்கள் வந்து அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அதையும் பார்த்துக்குங்க. அதுதான் பெஸ்ட்டு. புரியுதாங்க? சரி, நீங்கள் இந்த பிடிஎஃப் இருக்குது, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். இதே மாதிரியே மற்ற கேட்டகரிஸ்க்கும் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அவார்ட்ஸு, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ஸ்போர்ட்ஸு, டேஸ் அண்ட் தீம்ஸ், நேஷ்னல், தமிழ்நாடு நியூஸு. சரியா? அதெல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சரியாங்க? இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளை பொறுத்த வரைக்கும் நான் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கேன். டெய்லியும் வேணாம், மந்த்லியும் வேணாம், வீக்லியும் வேணாம். ஒரு 6 மாதம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், ஒரு 6 மாதம் அப்பாயின்மெண்ட்ஸ், ஒரு 6 மாதம் அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ். இதோட இப்படி தான், இதான் வந்து கரெக்ட் ப்ரொசீஜர். அப்போ தான் வந்து உங்களுக்கு மார்க்காக கன்வெர்ட் ஆகும். இல்லைனா ஏதோ படித்தோம், ஏதோ எழுதணும் அப்படின்னு தான் இருக்கும். சரியா? அங்கே எக்ஸாமில் ரீகலெக்ட் பண்ண முடியாது. சரியாங்க? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.